பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி டவர்ஸ் வந்து வரும்போது ஈன்னு ஷோ ஆகுது, ஹெச்ன்னு ஷோ ஆகுது, ஹெச் ப்ளஸ்ன்னு ஷோ ஆகுது. சில நேரங்களில் ஈயே வந்து பெர்மனெண்ட்டாக என்னோட மொபைலில் இருக்குது. இதனால் நெட்டே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கான சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஈனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈனா ஒன்றுமே இல்லை, 2Gன்னு அர்த்தம். அதாவது எசென்ஷியல் இன்டர்நெட் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படிங்கிறது 2G. அதாவது நம்ம பழைய பட்டன் மொபைல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ இருந்த 2Gயோட ஸ்பீடு என்னவோ அதை வந்து கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதைத்தான் காமிக்கிறதுக்கு அந்த இடங்களில் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 2Gயில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2G ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சில நேரங்களில் பேர் ஆகிருக்கும். இது மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணுறது தான், ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே சில நேரத்தில் சேஞ்ச் ஆயிரும். இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதாவது அது 3Gயில் இருக்குன்னு அர்த்தம். 3Gனா ஹெச் அப்படின்னு கொடுப்பாங்க. 3Gயில் நல்ல இன்டர்நெட் ஸ்பீட் இருக்குன்னா ஹெச் ப்ளஸ்ன்னு மாறும். அதாவது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ளஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹெச் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 4G இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா 4G ப்ளஸ் இருக்குது. 4Gயோடு சேர்த்து வோல்ட்டும் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 4Gயில் பார்த்தீங்கன்னா 3 வகையான டைப்ஸ் இருக்குது. அதாவது 4G, 4G ப்ளஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4Gயோட வோல்ட் சேவையும் ஆக்டிவேட் ஆகிருக்கும். வோல்ட் சேவை இருக்கும் போது நீங்கள் வந்து கால் பேசிக்க முடியும். அதாவது எப்படின்னா நெட் யூஸ் பண்ணிட்டு ஒரு அப்லோடோ டவுன்லோடோ போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால் பேசிகிட்டே நம்மளால் வந்து பண்ண முடியும். இந்த 2 விஷயங்களும் வந்து நாம் 4G வோல்ட் இருக்கும்போது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அடிக்கடி வந்து நெட்டு வந்து ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கனால மொபைலுக்கு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிருந்தீங்கன்னா, ஆமாம், ப்ராப்ளம் இருக்குது. அதாவது மொபைலில் நெட்வொர்க் ஒர்க் ஆகிறதுக்கு நெட்வொர்க் ஐசி அப்படிங்கிற ஒன்று மொபைலில் வந்து ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்கும். அதாவது ப்ரிஃபரன்ஸ் நெட்வொர்க் டைப்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போது ஒவ்வொரு முறையும் 2Gயோ 3Gயோ இல்லை 4Gயோ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ 5Gயை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒவ்வொரு ஐசியுமே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு முறை அவங்க நெட்வொர்க்ஸை வந்து இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணி, அதாவது 2Gலேருந்து 3Gக்கோ 3Gலேருந்து 4Gக்கோ 4Gலேருந்து 5Gக்கோ மாற்றும் போது ஒவ்வொரு ஐசி வந்து மொபைலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஐசியோட யூனிட்டோடது இந்த ஐசி அடிக்கடி சேஞ்ச் ஆகும்போது இதோட அந்த வே ஆஃப் கன்சியூமிங் எலக்ட்ரிசிட்டி இருக்கும் இல்லையா, இந்த பவரை வந்து கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் வேரி ஆகும். ஒவ்வொரு முறையும் இப்போ மொபைலை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டால் சார்ஜ் கொஞ்சமாவது குறைய தானே செய்யும். அந்த மொபைல் வந்து பூட்டப் ஆகிறதுக்கான டைமிங் எடுத்துக்கும் இல்லையா, அதே தான் இந்த ஐசியும் பண்ணும். இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் அடிக்கடி சேஞ்ச் ஆகும் போது இந்த மாதிரி ஹெச் ப்ளஸ் இந்த மாதிரி மாறி மாறி வரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த பவர் கன்சியூமிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மொபைல் பேட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லலாம். இது பிஎஸ்என்எல்ல மட்டும் இல்லை, மற்ற மொபைலையும் இருக்குது. ஆனால் பிஎஸ்என்எல்ல மட்டும்தானே 2G கூட கனெக்ட் ஆகுது. அங்கே இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் சீக்கிரமாகவே அவங்க டவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணால் இது ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்கும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நெட்வொர்க் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்ஸும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இதில் இன்னும் வந்து அவங்க வந்து அந்த 2Gயே வந்து கொஞ்சம் வீக்கராக வச்சுருந்தா அது என்ன நியாயம் அப்படின்னு தெரில. அதே போல் ஏன் இவங்க இன்னும் 2Gயே வச்சுருக்காங்க அப்படின்னா, சில மலை கிராமங்கள், குக்கிராமங்களில் கூட வந்து சிக்னல் கிடைக்கிறதுக்காக இந்த 2G இன்னும் வந்து ஆக்டிவில் வச்சுருக்காங்க. அதாவது 2G இருக்கணும், ஆனாலும் அது சுவிட்ச் ஆகிற அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ இப்போ வந்து நான் வந்து வோல்ட்டில் இருக்கேன், இப்போ வந்து 4G ஆப்ஷனில் ப்ளஸில் நான் வந்து எனேபிளாக இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு வந்து நெட் நல்லா கிடைக்குது கிடைக்கலங்கிறது வேறு. ஆனால் இந்த மாதிரி நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது, ஒரு தலைவலியாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுக்கான சிம்பிளான சொல்யூஷன் எதாவது கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ளைட் மோடில் போட்டு சேஞ்ச் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏர் ஃப்ளைட் மோடில் போகிறதுக்கு முன்னாடி டேட்டா ஆஃப் பண்ணிட்டு ஏர் ஃப்ளைட் மோடில் போட்டு திரும்பவும் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி குழப்பமான விஷயம் தான். ஆனாலும் இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெட்வொர்க்கில் சீக்கிரம் கனெக்ட் ஆகிக்கலாம். அதாவது நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2Gயில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து 3Gக்கோ இல்லை 4Gக்கோ வந்து மாற்றிக்கலாம், வோல்ட்டுக்கோ மாற்றிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் டெய்லி ஒரு நாள் இப்போ இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ நெட்டை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியலாக இது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்டிங்க்கு மட்டும்தான். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் எப்பயும் போல் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நெட்டோ இந்த மாதிரி விஷயங்களோ வந்து இதாயிரும். அதாவது டேட்டா ஆஃப் பண்ணிக்கங்க, ஏர் ஃப்ளைட் மோடில் போட்டு திரும்பவும் வந்து சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அங்கே வந்து கரெக்டாக நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆயிரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே. இது பிஎஸ்என்எல்ல மட்டும் இருக்க ப்ராப்ளம் தான். சீக்கிரமாகவே பிஎஸ்என்எல் இது ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் பிஎஸ்என்எல்ல இப்போ வந்து நமக்கு வந்து 4G சேவை 4G ப்ளஸும் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது
சந்தோஷமான விஷயம் தான். நான் 4G யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 4G பிளஸ் இன்னும் டெஸ்ட் பண்ணல. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனல்ல வரும். அடுத்து எந்த வீடியோ போடலாம்? BSNL பத்தியா? இல்ல அடுத்த நெட்வொர்க்ஸ் பத்தியா? வேற என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.